நம்மள நிறைய பேருக்கு மேக்ஸ்லேயே பிடிக்காத சாப்டர் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்மள நிறைய பேர் சொல்லக்கூடிய டாபிக் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறதா தான் இருக்கும். எனக்கும் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற சாப்டர் அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற சாப்டர்ஸை விட இந்த ட்ரிக்னாமெட்ரி தனியாக தெரியும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரி மோஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, மொத்தமாகவே அது ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆங்கிள் எங்கே போனாலுமே சைன் டீட்டா, அந்த டீட்டாங்கிறது ஆங்கிள் அப்படின்னு அந்த ஆங்கிள் அந்த டீட்டா அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரியில தான் சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உள்ள வரும். என்னப்பா இந்த விஷயம் சைன், கொசைன், சீக்கன்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அதோட வேல்யூஸை மனப்பாடம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அது எக்ஸாம்ல போய் உட்காரும் போது அதோட வேல்யூஸ் மாறுறது, இந்த மாதிரி நிறைய தப்புகள் நம்மளே அறியாம கேர்லெஸ் மிஸ்டேக்கா கூட நம்மள நிறைய பேர் பண்ணியிருப்போம். எதுக்காக அதை நம்ம மனப்பாடம் பண்ணணும்? அதை மனப்பாடமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, ஆமாங்க, இந்த சைன் வேல்யூ, இந்த கொசைன் வேல்யூல பேசிக்கான வேல்யூ இருக்கக்கூடிய இந்த 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த 5 டிகிரியுமே தான் ரொம்ப பேசிக்கா நம்ம ஸ்கூல் லெவலில் பார்ப்போம். இந்த 5 டிகிரியை தான் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். ஒரு சிலர் கையில கர்ச்சீஃப்லையோ இல்லைன்னா கையிலையோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லையோ பிட் எழுதிட்டு போயிட்டு கூட எக்ஸாம் எல்லாம் உட்காந்துருப்போம். ஏன்னா மறந்துடும். ஒருவேளை அது மறந்துருச்சுன்னா மொத்த சம்முமே போயிடும் அப்படிங்கிறனால கஷ்டப்பட்டு அதை உட்காந்து பிட் எழுதிட்டு போய் உட்காந்தவங்களும் இருந்திருக்கலாம். ஆனா அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது எதுக்காக அதை மனப்பாடம் பண்ணணும், எதுக்காக பிட் எழுதணும்? ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோவில் அதை நாம ஒரு வேல்யூ கூட நம்ம அதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தையுமே அழகா ஈஸியான ஒரு வழியில நாம மண்டையில ஏற்றிக்கலாம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அப்பதான் சைன்ல ஆரம்பிச்சு காட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 டிகிரி, அதாவது 0, 30, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த 5 டிகிரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மனப்பாடமே பண்ணாம ஈஸியா நம்ம எக்ஸாம்ல போய் எழுத முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பீஸா எடுத்துப்போம். பீஸா கொஞ்சம் காசு அதிகம் இல்லையா? சரி, நம்ம வீட்டில் செய்யற ஒரு தோசை எடுத்துப்போம். மொத்தம் 5 பிளேட் எடுத்துப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேட் 0 டிகிரி, செகண்ட் பிளேட் 30 டிகிரி, தேர்ட் பிளேட் 45 டிகிரி, ஃபோர்த் பிளேட் 60 டிகிரி, ஃபிஃப்த் பிளேட் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தோசை வைக்கவே இல்லை, அதாவது அங்க 0 தோசையே இல்லை அப்படின்னு அர்த்தம். கடைசி பிளேட் இருக்கு தெரியுமா, 90 டிகிரி, அந்த பிளேட்ல நான் ஒரு தோசையை ஃபுல்லா வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்ல நான் தோசை வைக்கவே இல்லை, கடைசி பிளேட்ல ஒரு தோசையை ஃபுல்லா வச்சுட்டேன். ஸோ 1, இங்க 0, அங்க 1. சரி, இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதி, அதுல பாதி. ஸோ பாதி தோசை. இந்த பாதி தோசையை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறேன். சரியா? ஒண்ணுமே இல்லை, ஒன்று முழுசா இருக்கு, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பாதி. அந்த பாதி தோசையை ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது 45 டிகிரியில் வைக்கிறேன். 1/2, அதுதான் பாதி. சரியா? அதை ரெண்டா பிரிச்சு அதுல ஒரு பகுதியை நான் வைக்கிறேன். அதுதான் 1/2. ஓகே, இப்போ 0க்கும் ஹாஃபுக்கும் நடுவில் ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, எம்டியா இருக்கு. நான் அந்த ஹாஃபையே இன்னொரு ஹாஃபா பிரிக்கிறேன். அதாவது 1/2 அதாவது 1/4. அதாவது அந்த தோசையை 4ஆ பிரிச்சு அந்த 4ல ஒரு பங்கை நான் அந்த ரெண்டாவது பிளேட்ல வைக்கிறேன். அந்த ரெண்டாவது பிளேட் தான் 30 டிகிரி. சரி, இப்போ அந்த ஹாஃப் இருக்கு தெரியுமா, பாதி தோசை, அந்த பாதி தோசைக்கும் முழு தோசைக்கும் நடுவுல ஒரு பிளேட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதி தோசைக்கும் முழு தோசைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, முக்கால் தோசை, அதாவது 3/4. அதாவது அந்த தோசையை 4ஆ பிரிச்சு அந்த 4ல 3 பங்கு தோசையை நாங்க வைக்கிறோம். அதுதான் முக்கால்வாசி. ஸோ ஒண்ணுமே இல்லை ஃபர்ஸ்ட் பிளேட்ல, ரெண்டாவது பிளேட்ல காவாசி, அடுத்த பிளேட்ல ஹாஃப் அரைவாசி, அடுத்த பிளேட்ல முக்கால்வாசி, அடுத்த பிளேட்ல முழு தோசை. இப்படி 5 விதமா நான் அந்த தோசையை பிரிச்சு வச்சிட்டேன். சரி, இப்போ இதுதான் அதோட வேல்யூ. அதாவது 0, 1/4, 1/2, 3/4, 1, இதுதான் அதோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சைனோட வேல்யூ. ஓகேவா? ஸோ 0க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அகைன் 0. அதே மாதிரி 1/4 அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1/2. அடுத்தது 1/2 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1/√2. அடுத்து 3/4 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா √3/2. அடுத்து 1 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் சொன்னா அதுக்கு 1. ஸோ இதோட வேல்யூஸ் என்னன்னா 1, 1/2, 1/√2, √3/2, 1. இதுதான் சைனோட வேல்யூ. சரி, இந்த சைனோட வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ், அதாவது நம்ம எந்த ஆர்டர்ல தட்ட வச்சோமோ அந்த ஆர்டரை அப்படியே மாத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கொசைன். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னா கொசைன்ல 0ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி வரும், 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ இதுதான் கொசைனோட வேல்யூ.
tan அப்படிங்கறதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த சைனோட வேல்யூவையும் டிவைடட் பை அந்த கொசைனோட வேல்யூவும் போட்டோம் அப்படின்னு சொன்னா tanோட வேல்யூ வரும். இதுல நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய வேல்யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 டிவைடட் பை 0 அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அதே மாதிரி 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி அதோட வேல்யூ 0. இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரி, கொசீக்கனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 டிவைடட் பை சைனோட வேல்யூ. அதே மாதிரி சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 1 டிவைடட் பை காஸ். அதே மாதிரி காட் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 டிவைடட் பை tan. சோ எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அழகா ஒரு கடைசி பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் கடைசி பேஜ் போயிட்டு நம்ம பார்த்து எழுதிக்கலாம். இதுவும் பார்த்து எழுதுற மாதிரி தான். ஆனா வீட்ல இருந்தே நம்ம பார்த்து எழுதி பிட் மாதிரி எடுத்துட்டு போறதுல அங்க வச்சு நாமளே உட்காந்து அங்கேயே உட்காந்து நம்ம கிரியேட் பண்றோம். சோ அது வந்து பிட்ல சேராது. அதனால நம்ம ஹாலுக்கு ஒரு இன்விஜிலேட்டரும் நம்மள எதுவும் சொல்ல போறது இல்ல. நம்ம தைரியமா நம்மளுடைய எக்ஸாமை எழுதலாம். எந்த ஒரு தப்புமே அந்த நேரத்துல வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களும் எப்படி மெமரைஸ் பண்ணாம இதை நாம கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சோ அவங்களும் மெமரைஸ் பண்ணாம ஈஸியா இந்த சப்ஜெக்டை இந்த ட்ரிகனாமெட்ரியை அவங்களும் கத்துக்கலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூடயே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.